Hi students, welcome to Mahi Max. 10ஆம் வகுப்புல பயிற்சி 2.4 பார்த்துட்டு இருக்கோம். பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க 8, 24, 72 அப்படினு 3 உறுப்பு கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து வர 3 உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள இருக்கிற என்ன ரிலேஷன் இருக்குது அப்படினு பார்த்துக்கலாம். இதுக்கு நடுவுல என்ன ரிலேஷன் இருக்குது இந்த நம்பர்ஸ்க்குள்ள அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏ அப்படின்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது ஏ வந்து 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசைன்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். கூட்டுத்தொடர் வரிசை பார்க்குறோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா எப்படி இருக்கணும்னா T2 மைனஸ் T1 அப்படின்றதும் T3 மைனஸ் T2 இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள், இது T1, இது T1, இது T2, இது T3. சரிங்களா? ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்ம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ T2லேருந்து T1 மைனஸ் பண்ண வர வேல்யூவும் T3லேருந்து T2 மைனஸ் பண்ண வர வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் கூட்டுத்தொடர் வரிசையில் நம்ம போட முடியும். இப்போ T2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24னு கொடுத்துருக்காங்களா, மைனஸ் T1ஓட வேல்யூ 8. அதே T3 பாருங்கள் 72 கொடுத்துருக்காங்க, மைனஸ் T2ஓட வேல்யூ 24னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக அப்படின்னு நம்ம ஈக்குவலாக இருந்தால் இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ 24ல் 8 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 16ன்னு கிடைக்குமா. 72ல் 24 போச்சுன்னா 12, 12ல் 4 போச்சுன்னா 8, இது 6, 6ல் 2 போச்சுன்னா 4. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். இது ரெண்டுமே ஈக்குவல்ட்டு கிடையாது. ஸோ இது என்ன கிடையாது, இது கூட்டுத்தொடர் இல்லை. இது கூட்டுத்தொடர் இல்லை. கூட்டுத்தொடராக இருந்தால் தானே இதுலேருந்து நம்ம அடுத்தடுத்த 3 உறுப்பு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது கூட்டுத்தொடர் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பெருக்கு தொடர் போயிடலாம். பெருக்கு தொடர் பார்க்கலாமா? பெருக்கு தொடருக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா இங்கே பாருங்கள் ஆர். இப்போ இதில் டி அப்படின்னு போட்டோம் இல்லையா, டி வேல்யூவா, இதில் வந்து ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 பை T1 ஈக்குவல் டு T3 பை T2ன்னு இருக்கணும். டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூஸு ஈக்குவலாக வர மாதிரி இருக்கணும். ஸோ இதில் T2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 24 பை T1ஓட வேல்யூ 8. அதே T3 பாருங்கள் 72 பை T2ஓட வேல்யூ 24. இப்போ இது பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இது பெருக்கு தொடர் சொல்லலாம், இல்லைனா கிடையாது. 1 8s are 8, 3 8s are 24. இப்போ இதை 24 அடித்தா 124 24, 3 24s are 72 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ பாருங்கள், இங்கேயும் 3 கிடைக்குது, இந்த சைடும் நமக்கு 3 தான் கிடைக்குது வேல்யூ. சரிங்களா? அப்போ இது என்னது, therefore இது வந்து பெருக்கு தொடர். அப்போ அடுத்த 3 உறுப்பு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அடுத்த 3 உறுப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்த 3 உறுப்பு கண்டுபிடிச்சி பெருக்கு தொடருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடருக்கான ஃபார்முலா எண்ணாம் உறுப்புக்கான ஃபார்முலா. எண்ணாம் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பெருக்கு தொடருக்கு Tn is equal to AR power n minus 1. Tn is equal to AR power n minus 1 அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போது நமக்கு 3 உறுப்பு கொடுத்தாச்சு. T1 T2 T3 அப்படின்னு 3 உறுப்பு 3 உறுப்புகள் கொடுத்துட்டாங்க. அடுத்தது 4வது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம். T4 is equal to ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு போட்டோம் 8ன்னு போட்டோமா, ஆரோட வேல்யூ 3, இதுதான் ஆர். ஸோ இன்ட்டு 3 பவர் n வந்து 4 இல்லையா, இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதுதான் என்னோட வேல்யூ 4 மைனஸ் 1. ஸோ 8 இன்ட்டு 3 பவர் 3, 8 போட்டுக்கிட்டோம். 3 பவர் 3 என்ன வரும் பாருங்கள், 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 8 இன்ட்டு 27, 7 8 56 6, மீதி 5, 8 2 16, 16 ஒரு 5 21. அப்போது 4வது உறுப்பு 216 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 5வது உறுப்பு T5 கண்டுபிடிக்க போகிறோம். T5 அதே தான் 8 இன்ட்டு 3 பவர் 5 மைனஸ் 1. இந்த எங்கே எண்ணுக்கு என்ன போடுறோமோ அதுதான் இங்கேயும் போடணும். ஸோ T5னா இங்கே
3 power 5 minus 1 is equal to 8 into 3 power 4. So 8 into 23 கூட ஒரு 3 மல்டிபிள் பண்ணுங்க 81 கிடைக்குமா is equal to இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க 1 8s are 8 1 8 is 8 8 8s are 64 648 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த உறுப்பு T6 ஆறாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறோம் 8 into 3 power 6 minus 1 is equal to 8 into 3 power 5 சரிங்களா 3 power 5னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க 8 into இப்போ இது வந்து நான்காவது உறுப்பு இது கூட இன்னொன்று சேர்த்தா 3 power 4 வந்து 81 கிடைச்சதா 3 power 5னா 81 into 3 243 கிடைக்கும். ஸோ 243 இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 8 3s are 24க்கு 4 மீதி 2 4 32 32 ஒரு 2 34க்கு 4 மீதி 3 2 8 16 16 3 19. ஸோ அடுத்தடுத்த உறுப்புகள் பாரு அடுத்த 3 உறுப்புகள் பாருங்கள் அடுத்த 3 உறுப்புகள் 3 உறுப்புகள் is equal to 216, 648, 1944. நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5 1 -3 அடுத்தடுத்த உறுப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தீர்வு டி இதுக்கான ஃபார்முலா டி தானே டி இஸ் ஈக்குவல் டு T2 minus T1 equal to T3 minus T2 இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை சரிங்களா. ஸோ இது T1 T2 T3 சரியா. இப்போ T2 வேல்யூ 1 மைனஸ் T1ஓட வேல்யூ 5 இஸ் ஈக்குவல் டு T3ஓட வேல்யூ -3 மைனஸ் T2ஓட வேல்யூ 1. இப்போ இதில் 1லேருந்து -5 போச்சுன்னா -4 இஸ் ஈக்குவல் டு -3 -1 ரெண்டுத்தையும் கூட்டினா -4 தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ பாருங்க இது கூட்டுத்தொடர் வரிசையா. இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்த 3 உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Tn is equal to A plus n minus 1 into D இதுதான் கூட்டுத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே T3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க போகிறது T4 இல்லையா. ஸோ T4 is equal to ஏவோட வேல்யூ 5 ஃபஸ்ட் இருக்குது இல்லையா அதுதான் ஏவோட வேல்யூ 5 ப்ளஸ் இங்கே என்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 minus 1 into Dயோட வேல்யூ -4 சரிங்களா. இப்போ T4ஓட வேல்யூ என்ன கிடைக்கிது பாருங்கள் 5 4ல் -1 போச்சுன்னா 3 into -4 ஸோ 5 3 4s are 12. ஸோ இங்கே ஒரு இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால -12. ஸோ 12ல் 5 போச்சுன்னா -7ன்னு கிடைக்கிது. T4 வந்து நமக்கு -7ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு T5 கண்டுபிடிக்க போகிறோம். T5 is equal to 5 plus 5 minus 1 into -4 பாருங்கள் 5 -5 -1 சரி ப்ளஸ் 5 -1 என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்குமா. இது ஒரு -4. ஸோ 5 4 4s are 16 ஒரு நம்பர் முன்னாடி மட்டும் மைனஸ் இருக்குது. ஸோ -16 அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்கள் 5 minus 16 நமக்கு -11ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு T6 is equal to 5 plus 6 minus 1 into -4. So 5 plus 6 minus 1 5 -4. So 5 4s are 20 ஒரு நம்பருக்கு முன்னாடி மட்டும் மைனஸ் இருக்கிறதுனால ஸோ -20. இப்போ பாருங்கள் என்ன கிடைக்கும் -20லேருந்து 5 போச்சுன்னா -15 கிடைக்குமா. ஸோ அடுத்த 3 உறுப்புகள்
அடுத்த 3 உறுப்புகள் is equal to minus 7, minus 11, minus 15. तो third subdivision பார்க்கலாம். இந்த சம் பாருங்களேன் 1/4, 2/9, 3/16 இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகவும் இல்லை பெருக்குத்தொடர் வரிசையாகவும் இல்லை. இது எந்த ஷேப்பில் இருக்குன்னா இங்கே பாருங்கள், இது n அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேலே இருக்கிறது இதோட வடிவம், இதோட பொது வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n, மேலே இருக்கிறது n அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கீழே n+1 the whole square இப்படி தான் இருக்குது. n/n+1 the whole square ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள் 1/4ன்னு இருக்கா. இப்போ இதில் வந்து இது n, 1ன்றது n. ஸோ அடுத்த என்னோட வேல்யூ 1 இருக்கா. ஸோ என்னோட வேல்யூ 1+1 the whole square. இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 1/2 the whole square. ஸோ வேல்யூ எப்படி இருக்குது, 1/4ன்னு கிடைக்குதா ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் அப்படி தான் இருக்கும். என்னோட வேல்யூ 2 அப்படின்னா 2+1 3 the whole square 9ன்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா. அப்போது இப்போ இது எப்படி அமையுது அப்படின்னா நம்ம தொகுதியோட மதிப்பு ஒன்றாக அதிகரிக்குது. அதே மாதிரி பகுதியோட வேல்யூ ஸ்கொயரில் ஒன்று அதிகரித்து ஸ்கொயரில் போகுது. அதாவது தொகுதி ஒன்றா அதிகரிக்குது, ஒன்றா அதிகரிக்குது. அதுவே பகுதி கீழே இருக்கிறது டினாமினேட்டர் எப்படி போகுதுன்னா 2 ஸ்கொயர், அடுத்தது 3 ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது இங்கே T1 T2 T3 கொடுத்துட்டாங்க. நம்ம T4 கண்டுபிடிக்கிறோம். T4 is equal to பாருங்கள் என்னோட வேல்யூ 4 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4+1 the whole square. ஸோ 4/5 ஸ்கொயர் என்ன வரும், 4/25 அப்படின்னு கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு T5 is equal to 5/5+1 the whole square. ஸோ 5/5+1 என்னது 6 ஸ்கொயர் கிடைக்குதா. ஸோ 5/36. நெக்ஸ்ட்டு T6 is equal to 6/6+1 the whole square. ஸோ 6/7 ஸ்கொயர் 6/49 நமக்கு கிடைக்குது. 7 ஸ்கொயர் பண்ணால் 49 நமக்கு கிடைக்கும். சரிங்களா. அப்போது அடுத்தடுத்த 3 உறுப்பு பாருங்க. அடுத்த 3 உறுப்புகள் 4/25, 5/, அடுத்தடுத்த 3 உறுப்புகள் பார்த்தோன்னா 4/25, 5/36, 6/69. சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் 4 உறுப்புகளை காண்க. இதுதான் நம்மக்கிட்ட கேட்குற கொஷினு. முதல் 4 உறுப்பு அப்படின்னா இங்கே ஏஎன் கொடுத்துருக்காங்களே, A1 A2 A3 A4 அந்த மாதிரி 4 வரிசையை கண்டுபிடிக்கணும். சரிங்களா. அப்போ AN is equal to ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், AN is equal to n³ - 2. இப்போது முதல் உறுப்பு கண்டுபிடிக்கலாம். A1 is equal to 1³ - 2. 1 க்யூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 தானே கிடைக்கும். -2 is equal to 1 - 2. அப்போது -1 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 2ல் 1 போச்சுன்னா 1, பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுக்கிறோம். அடுத்தது A2 கண்டுபிடிக்கிறோம். A2 வந்து 2³ - 2. 2 க்யூப் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 2 2 4, 4 2 8. 8 - 2 நமக்கு என்ன கிடைக்கும், 8ல் 2 போச்சுன்னா மீதி 6. சரிங்களா. அடுத்தது A3 3³ n வர இடத்துல 3 போடணும். -2. 3 க்யூப் பண்ண என்ன வரும் பாருங்கள், 3 × 3 × 3, 3 3 9, 9 3 27, -2 is equal to 25. 27ல் 2 போச்சுன்னா 25. அடுத்தது A4 4வது உறுப்பு, 4³ -2. 4 க்யூப் பண்ண என்ன வரும் பாருங்கள், நாங்கள் 16, 16 4 64, -2
இஸ் ஈக்குவல் டு 62ன்னு கிடைக்குது. அப்போது முதல் 4 உறுப்புகள் therefore முதல் 4 உறுப்புகள் ஈக்குவல் டு -1, 6, 25, 62. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். an is equal to -1 whole power n plus 1 into n plus 1. சரிங்களா? முதல் உறுப்பு இதில் கண்டுபிடிக்கலாமா? a1 is equal to -1 1 plus 1 n-க்கு பதில் 1 போடுறோம், அங்கேயே ஒரு 1 இருக்குது, இன்ட்டு n-க்கு பதில் ஒரு 1, அடுத்தது 1 plus 1 n plus 1 இருக்குல்லையே, அதுக்கு 1 plus 1 அப்படின்னு போடுறோம். சரிங்களா? ஸோ இது சால்வ் பண்ண என்ன வருது பாருங்கள், -1 ஹோல் ஸ்கொயர், 1 ஆட் பண்ணால் 2 கிடைக்குமா, இன்ட்டு 1 இன்ட்டு 1 plus 1 2ன்னு கிடைக்கும். -1 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 1 கிடைக்குமா, ஒரு 2 2. ஸோ ஆன்சர் ஃபைனலாக 2ன்னு நமக்கு கிடைக்குது. அடுத்து பாருங்கள் a2 ரெண்டாவது உறுப்பு -1 n-க்கு பதில் 2 ப்ளஸ் 1 n-க்கு பதில் அகைன் ஒரு 2 2 ப்ளஸ் 1 n-க்கு பதில் 2 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு -1 ஹோல் க்யூப் இன்ட்டு 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 கிடைக்குது 3ன்னு கிடைக்குதா. ஸோ இஸ் ஈக்குவல் டு -1 க்யூப் பண்ணால் -1 தான், இன்ட்டு 3 6. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்கள், -6ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மூணாவது உறுப்பு a3 இஸ் ஈக்குவல் டு -1 3 ப்ளஸ் 1 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு -1 பவர் 4 இன்ட்டு 3 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ பாருங்கள் -1 மேலே அடுக்கில் வந்து ரெட்டப்படை எண் இருக்கு இல்லையா, ஈவன் நம்பர் இருக்கிறதுனால மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இன்ட்டு 3 12 என்ன கிடைக்கிது பாருங்கள், 12 ஒரு 12ன்னு கிடைக்கிது. அடுத்த நாலாவது உறுப்பு -1 பவர் 4 ப்ளஸ் 1 இன்ட்டு 4 இன்ட்டு 4 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு -1 பவர் 5ன்னு கிடைக்குமா, இன்ட்டு 4 இன்ட்டு 4 ப்ளஸ் 1 5. ஸோ -1 அடுக்கில் வந்து அடுக்கில் வந்து ஒத்தப்படை எண் இருந்துச்சுன்னா மைனஸ் நம்பர் அப்படியே தான் -1 வரும், மைனஸ் கேன்சல் ஆகாது இல்லையா, இன்ட்டு 4 5 20. அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -20ன்னு கிடைக்குதா. அப்போது therefore ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம், முதல் 4 உறுப்புகள் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம், 2, -6, -12, -20. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், an is equal to 2n ஸ்கொயர் -6 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போது முதல் உறுப்பு கண்டுபிடிக்கிறோம், முதல் 4 உறுப்பு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, a1 is equal to 2 into 1 square -6 is equal to 2 into 1 square. இந்த 1 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ 2 - 6 is equal to -4ன்னு கிடைக்குது. அடுத்தது ரெண்டாவது உறுப்பு a2 is equal to 2 into 2 square -6 is equal to 2 into 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு கிடைக்குமா. ஸோ 4 -6 is equal to 2 4 8 -6 is equal to 2. அடுத்து மூணாவது a3 is equal to 2 into 3 ஸ்கொயர் -6 is equal to 2 into 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு கிடைக்குமா. 9 -6 2 9 18 -6 மீதி வேல்யூ வந்து 12ன்னு கிடைக்கும். தென் a4 நாலாவது உறுப்பு 2 into 4 ஸ்கொயர் -6 is equal to 2 into 4 ஸ்கொயர் பண்ணால் 16
16 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2 16 32 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 26 கிடைக்கும். சரிங்களா? therefore முதல் 4 உறுப்புகள் equal to minus 4, 2, 12, 26. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.